வாழ்க்கையில் யதார்த்தம் சொல்கிறேன் சார். அப்படியே எல்லாம் ஒன்றா இருக்காங்களாம். ஒன்றும் இல்லை சார், நான் வீட்டு வழியாக நடந்து வந்திருந்தேன். ஒருத்தர் எல்லாருக்கும் பாயசம் கொடுத்தான் எங்கள் தெருவில். சரி, எனக்கும் கொடுத்தான். வாங்கிட்டே கேட்டேன், என்னடா மாப்பிள்ள என்ன விசேஷன்னு. எங்கள் அண்ணன் போன வாரம் கேரளா போனார்ல, 5 கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கினாரு, விழுந்துருச்சு. பரவாயில்லையா, உங்கள் அண்ணனுக்கு 5 கோடி ரூபா விழுந்து அதுக்கு நீ தம்பி பாயசம் கொடுக்குறிய என்ன? அதுக்காக கொடுக்கல, அந்த லாட்டரி சீட்டு இன்னோட தொலைஞ்சிச்சு. சத்தியமா வாங்க முடியாது. அதில் ஹாப்பியா இருக்கான். இப்படி இருக்கான் சார் சொந்தக்காரன். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள போய் புருஷ முன்னாடி 2 பேரும் கட்டி போட்டு வாயில துணி வச்சு அமுக்கிட்டு எல்லாத்தையும் திருடி இருக்கான். இந்த வீட்டுக்காரன் அப்படின்னு இருக்கான். சரி, ஏதோ சொல்ல வரான்னு துணி எடுத்துட்டு, என்னடா ஏத்த விடு, என் பங்காளி விடு, அவன் வீட்லையும் திருடிட்டு போ. ஏன்னா நாளைக்கு போலீஸ் வந்து என்னை விசாரிக்கும் போது அவன் என்னை பார்த்து நக்கலா சிரிப்பான். அப்பதான் திருடன் சொன்னான்னா, முதல்ல அங்கே தாண்டா போனேன், அவன் தாண்டா அட்ரஸ் கொடுத்து உனக்கு அனுப்பி வச்சான். இல்ல, பல வீட்டில் அப்படிதான் இருக்காங்க. இப்ப சென்னையில வெள்ளம் வந்துச்சு பாருங்க. 3 நாள் கழிச்சு வெளில போறேன். ஒருத்தர் கேட்கறாரு, ஈரோடு மகேஷ் சார், எங்க வீடு அசோனர் பக்கத்துல தானே? ஆமா. வீட்டுல வெள்ளம் உங்க தெருவில் எப்படி? பயங்கரம். அப்பாடிங்கிறான். எப்படி பாருங்க, நான் தண்ணியில மேய்ந்து 2015 எங்க வீட்டுக்கு நிஷா கூட இப்போ வந்திருந்தா, தண்ணியில மேய்ந்து போறேங்க. சைட்ல வந்தவன் என்ன பார்த்துட்டான். சார், நீங்க விஜய் டிவில வருவீங்கல்ல? நான் உயிரோட வருவேன்னானே தெரியல. அடுத்த கேள்வி கேட்கிறேன், சார் அடுத்த வாரம் வருவீங்களா? நான் சொன்னேன், நான் எப்ப உயிரோட வந்தா வருவேன்டா, இல்லைன்னா எல்லா டிவிலையும் வருவேன், பார்த்துக்க, நியூஸ்ல வருவேன்ட்டேன். சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம சொந்தக்காரன் ஒருத்தர் உண்மையாக ஒரு வீடு கட்டினேன் சார். ஒரு சொந்தக்காரர் வந்தார், எங்கள் மாமா தான் வேணும் அவர். வந்தார், என்ன மாப்பிள என்ன வீடு கட்டேன், இல்லை விஜய் டிவி காசு, என்ன சிமெண்ட் போட்ட? அந்த சிமெண்ட் பேரை சொன்னேன் சார். நான் மெட்ராஸில் 13 மாடி கட்டுறான், கீழே விழுந்ததே அதே சிமெண்ட் ஆயுதே. ஆடா பாவி, அவன் கிரகப்பிரசு சோறு திங்க வந்தவன். விளங்குமா சார் வீடு? ஒரு கார் வாங்கினேன். நான் மாப்பிள்ள நல்ல காரா இருக்க, அவ்வளவுதான். ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் போயிடாத, அடிக்கடி அங்கே ஆக்சிடென்ட் ஆகுதா சார். சொந்தக்கார புள்ள இப்படி இருக்கானே, அவன் கூட எப்படி சார் நம்ம வாழ வச்சு வாழ முடியும்? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க சார். நீங்க யாரு கொடுத்தாதான் சார் நல்லவன். நீங்க ஒரு நாள் இல்லைன்னு சொல்லி பாருங்க, கெட்டவன் ஆயிருவீங்க. கரெக்ட் தான். சொந்தக்காரன் வந்து உண்மைன்னா கை தட்டுங்க. நீங்க இல்ல உண்மை பழனின, இப்ப இருக்கிற சொந்தக்காரன் எல்லாருமே ப்ளூடூத் மாதிரி இருக்கான். பணம் இருந்தா கனெக்ட் ஆகுறான், பணம் இல்லைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் சார். உண்மையா தானே சார்? எல்லாருமே அப்படிதான் சார் இருக்கான். அப்போ நம்ம அவங்கள்ட்ட எப்படி சார் வாழ்றது? நாம வாழ்றதே இங்க பெரிய கஷ்டமா இருக்கு. இன்னொருத்தர வாழ வைக்கணும்னா நம்மகிட்ட இருந்தா தானே சார் கொடுக்க முடியும். ஒன்றும் இல்லை சார், நான் யதார்த்தமா சொல்றேன். ஒரு நாள் ஒரு பழ வண்டியில் போய் பழம் வாங்க போனேன். வழக்கமாக அவர் தான் எனக்கு பழம் தருவார். வாங்கிட்டு 200 ரூபா சொன்னார். 1 கிலோ எவ்வளோன்னு? ஆப்பிள் 200 ரூபா சொன்னார். சரின்னு கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே 180 ரூபா வாங்கிட்டு அந்த 20 ரூபா பிள்ளை கொடுத்தா. அப்படி திரும்ப பாருங்க, ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரர் ஐயா அப்படின்னார். சரி ஒரு 5 ரூபா போடணும் எடுத்தேன் பாருங்க. ஐயா விஜய் டிவிலாம் வர்றீங்களா, 5 ரூபா போடுறீங்களா ஐயா? சார் நம்ம விஜய் டிவியில் வர்றது தெரிஞ்சிருக்குன்னு ஒரு 10 ரூபா போடலான்னு பார்த்தேன். ஐயா பேராசிரியராக இருக்கீங்க, 10 ரூபா போடுறீங்களா ஐயா? நான் சரி தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் அவனுக்கு. சரின்னு இப்படி 20 ரூபா போட்ட பாருங்க. அந்த கடைக்காரன் அப்படின்னு என்ன பார்த்து சிரிச்சான். ஏன்டா அப்படி கேவலமாக சிரிக்கிறேங்கிறேன். எதுக்கு இப்போ அவனுக்கு காசு போட்டீங்க சார்? இல்லை பிச்சை எடுக்கிறான் அதனால் போட்டேன். அவனா பிச்சைக்காரன், அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் கடையை வச்சிருக்கேன். ஐயோ, இப்போ எவன்கிட்ட காசு இருக்குன்னே தெரியல. இல்லை உண்மைதான் உண்மைதான். பாம்பேல ஒரு பிச்சைக்காரன் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் ஒன்று வச்சிருக்காரு. உண்மையிலேயே அதை வாடகை கொடுத்து அப்பார்ட்மெண்ட் வாசலே படுத்திருக்கான். ஒரே ஒரு உள்ள போறவன்லாம் அவனுக்கு செல்வி வச்சுட்டு போறான். இந்த கபிலா காயத்ரிக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அவங்களுக்கெல்லாம் அன்னை தெரசான்னு நினப்பு. அதானே, எல்லாம் சேவை செய்யுங்க. என்ன நான் கேட்குறேன், நீங்கள் இப்போ எல்லாருமே இறங்கி போய் சேவை செய்ய முடியும்? இப்போ கொரோனா வந்தது, உண்மையாக சொல்கிறேன். எங்கள் சித்தப்பா, சொந்த சித்தப்பா சார், உண்மையாக நான் பெருமையாக சொல்கிறேன். எங்கள் சொந்த சித்தப்பா எங்கள் கிராமத்தில் 1100 வீடு இருக்குது. அந்த 100 வீட்டுக்கு மட்டும் அவரே காலையில் எந்திரிச்சு கபசுர குடிநீர் போட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்தாரு சார். கைத்தற மாட்டீங்களா நீங்கள்? ஒரு மனிதன் கபசுர குடிநீர் போட்டு கிராமத்துக்கே கொடுத்தார். 100 பேருக்கு, 100 குடும்பத்துக்கு தினமும். நான் அவர்கிட்ட கேட்டேன்,
உண்மையாக பரவாயில்லையே சித்தப்பா, நீ நினைச்சதா ஓன் இருக்கிற காசுக்கு 1100 பேருக்குமே கொடுக்கலாமே, ஏன் அந்த 100 பேருக்கு மட்டும் கொடுத்தேன்னு சொன்னாம இருக்க ஒரு பாயிண்ட். அந்த 100 பேர் தான் நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான். போய் சேர்ந்துட்டான்னா என்ன பண்றது? அது வேணா கரெக்டு தான். ரெண்டாவது அலையில சித்தப்பன் தான் போய் சேர்ந்துட்டான், வேற எவனும் சேரல. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா தெரியுது எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கான், இவன் ஒரு கிளாஸ் குடிக்க காணும் சார். அதுலயும் கஞ்சத்தனமாவே இருந்திருக்கான். வாழ்க்கையில சார் யதார்த்தங்கிறது என்ன சார்? இப்ப பணம் எல்லாருக்கும் தேவை இருக்கு சார், எல்லாருக்கும் தேவை இருக்கா சார்? உண்மையா சொல்றேன், வருமானம் என்கிற சொல்லுக்குள்ளதான் சார் மானம் என்கிற சொல்லே இருக்கு, மறந்துடாதீங்க நண்பர்களே. சம்பாரிச்சாதான் சார் உங்களை மதிக்கும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறார், அவங்க வீட்டில் போய் கேளுங்களேன், சார் இருக்காரா? வெயிட் பண்ணுவோம், சார் குளிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் மீடியமாக சம்பாதிக்கிறார், அவர் வீட்டில் போய் கேளுங்க, சார் இருக்காரா? சார் உக்காரு வருவார். ஒன்றும் சம்பாதிக்கலாம், அவன் தண்டை கருமாந்தனம்னா. சார் இருக்காரா? யாரா சார்? யார் சார்? அவனை கெடுக்கிறது நீ தானா? தொடப்பாட்டு எடுத்துட்டு வரான் அந்த அம்மா. ஏன் பணம் வாழல, அவனே வாழல, அவன் வாழ்ந்து வேற யார் சார்? நம்ம வாழலன்னா நம்மளை யாராவது மதிப்பாங்களா சார்? ஈரோடு மகேஷ் கார்ல வந்து இறங்குறாரு, எல்லாரும் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, ஊர்ல டிவியில தெரியறாரு, எல்லாருக்கும் தெரியுது. இப்ப ஈரோடு மகேஷ பரதேசி கோலத்துல ஏன் ஈரோடு மகேஷ பணம் இல்லாமன்னு சொல்ல மாட்டியா? இப்ப அறந்தாங்கி நிசா ஒரு பிச்சைக்காரி மாதிரி வந்து அப்பாடி எனக்கு எப்படி இருந்தா ஏன் அப்படி சொல்லிடுறேன்னா, எப்படியும் நம்மளை வந்து அவ திட்டுவா, அதுக்கு முன்னாடி நாமளே திட்டிடுறது பெஸ்ட். இல்ல சும்மாவா விட்டுருவா? அதுல வந்து கிஜன்னத்தினை நயன்தாரா யாரு போன கேட்டா? சரி, இப்ப நாங்க அந்த மாதிரி குளத்துல வந்து இப்ப வந்து இறங்குனாங்கன்னா யாராவது கூப்பிடுவாங்களா சார்? சார் ஒன்று சொல்லவா சார்? உண்மையை சொல்றேன், நான் எதுக்காக சொல்ல, மேடைக்காக சொல்ல. ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த ஈரோடு மகேஷ் தன் உழைப்பால், தன்னுடைய அம்மா அப்பாவினுடைய தியாகத்தால் மேல வந்து இந்த உயரத்தை அடைந்த பிறகுதான் சார் எல்லாரும் கை தட்டுறான். உண்மை உண்மை. நான்லாம் டிவியில் வரக்கூடாதுன்னு எங்க சித்தி ஈரோடு பெரியமாரன் கோயிலில் மாவிளக்கேத்துச்சு. மாவிளக்கேத்தி அவன் டிவிலேயே வரக்கூடாது. நல்லா இருக்காங்க, சொந்தக்காரங்கள நல்ல ஆளுங்க இருக்காங்க சார். உண்மை தானே சார்? யோசிச்சு பாருங்க, அறந்தாங்கி நிஷாங்கிற பெண்ணை கிட்டத்தட்ட 15 வருஷமா எனக்கு தெரியும். அவன் இன்னைக்கு தான் சேவை செய்யறா. 15 வருஷமா எனக்கு தெரியும். எத்தனையோ ஊர்களில் சார் டூ வீலரில் போய் இறங்கி, ஒன்று சொல்கிறேன், நான் இன்னைக்கு பெருமையாக சொல்கிறேன், நடுவர் பேரை சொல்ல நான் விரும்பல. ஒரு ஊரில் போய் ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு கூட ஒரு வீட்டை நாங்கள் தரமாட்டோம்னு சொன்ன இதே அறந்தாங்கி நிஷாவை இன்னைக்கு இறங்கி தனியாக நடந்து போக முடியாது சார், அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. உண்மை உண்மை உண்மை. எல்லாருக்கும் மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. உழைப்பு உயர்ந்ததுனால தான் உலகே மதிக்குது, உயரலன்னா எவனும் மதிக்க மாட்டான். அப்ப நாம வாழணும்ல, அப்ப நாம வாழ்றதுக்கு சாட்சி அதானே? அதானே நாம வாழ்றதுக்கு சாட்சி அதானே? நான் ஒரு நல்ல கார் வாங்குறேன், நல்ல வீட்டில் இருக்கானதான் என் மனைவி மதிப்பா. முதல்ல சொந்தக்கார மதிக்கணும், ஊர்ல பொண்டாட்டி மதிக்கணும் சார். என் பொண்ணே கேட்கும், எப்பா வெளியில பேசுற, காலேஜில் போய் பேசுற, வெளிநாட்டில் போய் பேசுற, ஏன் வீட்டில் பேச மாட்டேற? நியாயமான கேள்வி. நான் தெளிவா சொல்லுவேன், வெளியில பேசினா அப்பாவுக்கு சோறு, வீட்டில் பேசாம இருந்தாதான் சோறு. இல்ல இங்க ஒரு அம்மா அப்படி சிரிக்கிறாங்க. என்ன மாதிரிதான் போல இருக்கு பழனியும் பொண்ணு சார். பல புருஷன் ஏன் நிலைமையில தான் சார் இருக்காங்க நாட்டுல. பல புருஷனா? ஆமா சார், எல்லா புருஷனும் சொல்லுங்க. எல்லா புருஷனுங்க சார். உண்மையா சொல்றேன், மனைவி எங்க கூட்டு வந்ததுக்கு காரணம் என்ன? மகேஷ் கொஞ்சம் காலியா சிரிக்க வைப்பாரு. பாதி பேர் இப்ப நிம்மதியா இருக்கிறது என்ன காரணம்? அதுதான் காரணம். ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கையில் என்னைக்குமே சார், நீங்க உயர்ந்த வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர கொடி உயர குடி உயரம். நாங்கள ஒன்று உயர, நீங்க உயரத்தான் உங்களை சுற்றி கூட்டம் இருக்கும். நீங்க உயரலைன்னா சார், எம்கேடி தியாகராஜ பாகவதர் கூட கடைசி காலத்தில் கண்ணு தெரியாம வெள்ளித்தட்டில் தங்கத்தட்டில் சாப்பிட்டு வெள்ளி கிரண்டியில் இருந்த அவர் கூட சாதாரண மனிதனாக இறந்து போகிற போது யாருமே பக்கத்தில் போகல சார். அவருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் எல்லோருக்கும் ஏற்படும். சொந்த சார், ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷன், அவரை கூப்பிட்டு கேட்டேன், எங்கே உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களா, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல், நம்ம பையன் தான் தம்பி,
கேஸே என் மேலே தான் போட்டிருக்கான். யாரு? சொத்தை பிரித்து கொடு. அருமை. அது கூட பரவாயில்ல. இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கேட்டேன், எங்கள் பசங்களாம் கல்யாணம் பண்ணிங்களா? 27 வயசில் பையனை கல்யாணம் பண்ணேன், பொண்டாட்டி கூட வெளியே போயிட்டான். இது எல்லா வீட்லையும் நடக்கிறது தானே. 28 வயசில் 2வது பையனை கல்யாணம் பண்ணேன். அவன் ரொம்ப நல்லவன் தம்பி, என்னை வெளியே போக சொல்லிட்டான். டீசெண்டான அப்பா. பையன் மேலே தெருல இருக்கா, 2வது பையன் கீழே தெருல இருக்கா, அப்பா நடுத்தரில் இருக்கார் சார். கரெக்ட். இந்த மண்ணில் பிறந்த நான் முத்துக்குமார் தான் எழுதினார். இந்த மண்ணில் பிறந்த நான் முத்துக்குமார் தான் எழுதினாரு. ஒரு கோயிலில் சாமி கும்பிட்றப்போ குழந்தைய தோளில் தூக்கி வச்சு அப்பா சாமி காமிப்பார். நான் முத்துக்குமார் எழுதினார், அப்பாவின் தோளில் ஏறி சாமி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை, ஒரு சாமியின் மீது அமர்ந்து கொண்டுதான் சாமி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. அருமையா, அருமையா, அருமை, அருமை, அருமை. அந்த அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கினா நம்ம நல்லா இருக்கணும் சார். அந்த அம்மாவை நம்ம நல்லா பார்த்துக்கினா நல்லா இருக்கணும். ஒன்று சொல்லவா? ஈரோடு மகேஷ், ஈரோடு மகேஷ் எழுதிய கவிதையோடு நிறைவு செய்கிறேன். நிறைய கவிதை எழுதுவார் அவர், உங்களுக்கு தெரியாது. நிறைய கவிதை எழுதுவார் அவர். அவங்க அம்மாவை பற்றி எழுதினார் ஒரு கவிதை. உங்கள் அம்மா கேட்டிருக்காங்க ஒரு நாள், எல்லாரையும் பற்றி கவிதை எழுதிருப்பா, என்னை பற்றி எழுதலையான்னு. என்னை எழுதியவள் நீ, உனக்காக நான் என்ன எழுதுன்னு கேட்டார். சார் நான் பர்சனலாக யாரையுமே சொல்ல, நீங்கள் சேவை செய்யுங்க, நல்லது செய்யுங்க, செய்யுங்க, ஆனால் உங்களுக்கு வச்சுக்கிட்டு செய்யுங்க. கரெக்ட். நீங்களா இருந்துட்டு செய்யுங்க. புள்ள பார்க்குறான் நல்லா வச்சிருக்கான்னு எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டீங்க, ஒரு நாள் நடுத்தருவில் கண்டிப்பாக நிற்பீங்க. உண்மை. அதனால உங்களை வச்சுக்கிட்டு தயவு செய்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த உலகத்திற்கு மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லி இதுகாரும் ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுபிடிகளா உடலும் சலியாத மனம் அன்பகலாத மனமையும் தவறாத சந்தானமும் தாழாத கத்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத தீயும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற 16 செல்வங்களும் குடும்பங்கள் நிறைய பெற்று நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான், கொஞ்சம் மேக்கப் கலைஞ்சாலும் என்னை விட மோசமாக இருப்பா அறந்தாங்க நிஷா என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.